ஒரு பெட் வாங்கி வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெட் வந்துட்டு எவ்வளோ நாள் உயிர் வாழும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பெட் வாங்கி வளர்ப்பீங்க. இதே வந்துட்டு ஒரு அக்வேரியம் ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா வந்துட்டு அது எவ்வளோ நாள் உயிர் வாழும் அதை பற்றிலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெட் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரு பெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் தான். நீங்கள் ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு கூட ஃபிஷஸ் வாங்கிடலாம். இதே நீங்கள் ஒரு பூனையோ நாயோ வந்துட்டு அந்த காஸ்ட்டுக்கு வாங்க முடியாது. நீங்கள் கேட்கலாம் ரோட்டில் கடைக்காரெல்லாம் ஃப்ரீயாகவே கிடைக்குமே அப்படின்னு. பட் அதே மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா குளத்துல குட்டையில் கிடைக்கிற மீன் ஃப்ரீயாக தான் கிடைக்கும். பட் இட்ஸ் அவுட் ஆஃப் த டாபிக். பெட்ஸில் நம்ம லைஃப் ஸ்பேன் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி வளர்க்குறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது இவ்வளோ நாள் தான் இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷனோட அந்த பெட்டை கரெக்டாக பார்த்துப்போம். பட் சில பேர் பார்த்துக்க தெரியாமல் வாங்கி அதை சாகடிக்கிறது அது வேற விஷயம். சில பேர் வந்து உண்மையாகவே அந்த பெட்டை வாங்கி வளர்த்து அதை அழகாக வந்து உருவாக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ வந்து திடீர்னு செத்து போச்சுன்னா அது வந்துட்டு கொஞ்சம் நம்ம மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ முக்கியமாக மேக் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதிகமான லைஃப் ஸ்பேன் இருக்க ஃபிஷஸை பற்றி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே லிங்க்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் ஷார்ட்டஸ்ட் லைஃப் ஸ்பேன் இருக்க ஃபிஷஸை பற்றி தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளி ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. இந்த ஃபிஷஸ் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் இந்தியா தான் நிறைய பேர் நான் வச்சிருந்து பார்த்துருக்கேன். ஸோ கிளி ஃபிஷ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டஸ்ட் லைஃப் ஸ்பேன் இருக்க ஒரு ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் தான் வாழும். 1 இயர் ஆர் லெஸ்ஸர் தென் தட் தான் வாழும். லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக வாங்கக்கூடிய கப்பி, மாலி, ஸ்வாட்டைல் அண்ட் பிளாட்டி. ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழும். அதே மாதிரி லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாஸ். ஸோ பீட்டாஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 5 இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேனியோஸ். ஸோ டேனியோஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 5 இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரா வெரைட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 இயர்ஸ் வரைக்கும் வாழும். நான் ஏன் காமனாக வந்துட்டு டெட்ரா வெரைட்டிஸ் டேனியோஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீடில் இருக்க எல்லா ஃபிஷ்ஷஸுமே அவ்வளோ வருஷம் தான் உயிர் வாழும். ஸோ இதில் வந்துட்டு என்னப்பா 2 to 5 இயர்ஸ் அவ்வளோதான் வாழுமா, அதை விட அதிகமாக வாழாதா, மினிமம் 2 to 5 இயர்ஸ்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுக்குன்ட்டே வந்துட்டு சின்ன ஃபிஷ்ஷஸில் இன்னொரு வெரைட்டி இருக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்ஸ். ஸோ இந்த பார்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 இயர்ஸ் வரைக்கும் உயிர் வாழும். அது என்னப்பா ஒரு வருஷம் தானப்பா அதிகம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த ஒரு சின்ன ஜீவனுக்கு அவ்வளோதான் லைஃப் ஸ்பேன். ஸோ நீங்கள் ஒரு நாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 13 இயர்ஸ் 12 இயர்ஸ் அது மாதிரி வாழும். ஸோ ஒரு ஃபிஷ்ஷுன்னும் போது இது ஒரு பெரிய லைஃப் ஸ்பேன். நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அதிகமானது. ஸோ இதில் சின்ன ஃபிஷ்ஷஸில் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் லைஃப் ஸ்பேன் இருக்க ஃபிஷ்ஷஸ். ஸோ இதுதான் இந்த ஃபிஷ்ஷஸோட லைஃப் ஸ்பேன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கும் போது அந்த ஃபிஷ்ஷஸ்க்கான அந்த பர்டிகுலர் இயர்க்குள்ளே அதுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ கரெக்டாக அதை கொடுத்து வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்க ஃபிஷ் நான் சொன்ன மினிமமில் மேக்ஸிமம் இயர் வரைக்கும் வாழ முடியும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.